வெல்கம் டு ஃப்ரீ ஐசிடி டியூட்டோரியல்ஸ் தமிழ் ஈஸி வே இங்கிலீஷ் என்ற தொடரில் நாம் இன்று பார்க்க போவது இங்கிலீஷ் ஆல்ஃபபெட், ஆங்கில அரிச்சுவடி அல்லது ஆங்கில நெடுங்கணக்கு என்று தமிழில் கூறப்படுகின்றது. இங்கிலீஷில் A to Z மொத்தமாக 26 எழுத்துக்கள் இருக்குது. அதில் 5 எழுத்துக்கள் உயிரெழுத்துக்களாக வவல்ஸ் ஆக உள்ளது. ஆங்கிலத்தில் உயிரெழுத்த வவல்ஸ் என்று அழைக்கப்படும். A, E, I, O, U ஆகியவை ஆங்கில உயிரெழுத்துக்களாக உள்ளன. இந்த 5 எழுத்துக்கள் தவிர மிகுதி 21 எழுத்துக்களும் கன்சொனன்ட், ப்ளூரலில் சொன்னமென்றால் கன்சொனன்ஸ் எனப்படுகின்றது. அதாவது மெய் எழுத்துக்கள் எனப்படும். உயிரெழுத்துக்கள் என்று சொன்னால் வவல்ஸ், மெய்யெழுத்துக்கள் என்று சொன்னால் கன்சொனன்ஸ். ஆங்கிலத்தில் மொத்தமாக 26 எழுத்துக்கள் காணப்படுகின்ற போதிலும் ஆங்கில பெரிய எழுத்துக்கள் கேபிட்டல் லெட்டர்ஸ், ஆங்கில சிறிய எழுத்துக்கள் ஸ்மால் லெட்டர்ஸ் என 2 வடிவங்களில் உள்ளன. ஆங்கில சிறிய மற்றும் பெரிய எழுத்துக்கள் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் பயன்படுத்த வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நன்றி.